ஹைதராபாத்ல இருக்கிற தியேட்டர்ல அங்க தேஜாவோட அம்மா ரேவதி இறந்துட்டாங்க. அல்லு அர்ஜுன் சர்ப்ரைஸ் கொடுக்க போகல, ஒரு சாவு கொடுக்க தான் போயிருக்கிறாரு. பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு இதுதான். அல்லு அர்ஜுன் எதுவுமே ரிவர்ட் பண்ணல அப்படின்னு கேஸும் ஃபைல் பண்ணாங்க. அல்லு அர்ஜுனை பார்க்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே கூட்டிட்டு போன பையன் அவங்க அம்மாவை அள்ளிக்கிட்டு தான் வந்திருக்கிறான். என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும், இல்லைன்னா நம்ம பொழப்பையே ஒரு போக்காக்கிரும். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இன்னைக்கு மாப் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. புஷ்பா 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா 12,000 தியேட்டர்ஸ்ல வேர்ல்டு வைடா மாசா ரிலீஸ் ஆச்சுல்ல, அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கோர சம்பவமும் நடந்திருக்கு. அதாவது பொதுவாக அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வைப், ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இந்த புஷ்பா 2வோட சாங் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை டீசர் வரும்போதா இருக்கட்டும், இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இப்போ இருக்கிற குழந்தைங்க தான் அதிகமாக வந்து சினிமேட்டிக் வியூவில் ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி ஒரு நடந்த சம்பவம் தான் இந்த புஷ்பா 2 ரிலீஸ் டிசம்பர் 5. ஆனால் அதுக்கு முன்னத்த நாள் நைட்டே ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஷோவை பார்க்கறதுக்காக, ஸ்பெஷல் ஷோவை பார்க்கறதுக்காக ஹைதராபாத்தில் ஒரு குட்டி பையன், அந்த பையன் பேர் தேஜா, 9 வயசு தான் ஆகுது. அந்த பையன் ரொம்ப அடம் பிடிச்சி, ஏன்னா அல்லு அர்ஜுனோட தீவிர ரசிகன் அவன். ஸோ அதனால அவன் வந்து எப்படியாவது இந்த படத்துக்கு போயே ஆகணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற அந்த ஒரு மோகம் எப்போவுமே மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலேயே அவங்க அம்மா கிட்ட அழுது அடம் பிடிச்சி எப்படியாவது இந்த படத்துக்கு போயே ஆகணும், அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, ஸ்பெஷல் ஷோவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஹைதராபாத்ல இருக்கிற தியேட்டர்ல இவங்களும் ஃபேமிலியோட படத்துக்கு போறாங்க. படத்துக்கு போன இடத்துல பயங்கர ஷாக்கிங்கான ஒரு இன்சிடென்ட் என்ன நடந்தது தெரியுங்களா? அங்க எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாம திடீர்னு அப்பியர் ஆகுறாரு. சர்ப்ரைசிங்கா அப்பியர் ஆகுறான்னு நினைச்சிட்டு அல்லு அர்ஜுன் அங்க வராரு. ஆனா அதுதான் இல்ல, அங்க சர்ப்ரைஸ் கிடையாது, ஷாக்கிங்கான இன்ட்ரோ தான் அது. திடீர்னு ஒரு ஸ்டார் வந்து உள்ள வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த கூட்டம் நெரிசல் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டு அவங்க பவுன்சர்ஸ் எல்லாமே மக்களை போட்டு தள்ளுன்னு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டம்னாலே எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல விழுறது, மிதிச்சுட்டு போறது, அந்த கூட்டத்துல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஆங்ஸைட்டியான ஒரு சுச்சுவேஷனா தானே இருக்கும். இப்போ இங்கதான் வந்து மாப் சைக்காலஜி நம்ம சொல்றோம். ஸோ ஒரு செலிபிரிட்டி நேர்ல வந்திருக்காங்க, செலிபிரிட்டியை நம்ம வந்து தெய்வமா நம்ம நினைச்சு தூரமா இருந்து எங்கேயோ இருக்காங்க, எப்படியோ இருப்பாங்க அப்படின்னு பார்த்து கனவு கண்டுட்டு இருக்கிற ஒரு தருணத்துல திடீர்னு வந்து அப்பியர் ஆகும்போது நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, இதுதான் செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் அப்படின்னு சைக்காலஜில சொல்லுவாங்க. இதை 3 விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒண்ணு வந்து என்டர்டைன்மெண்ட் சோஷியல், அதாவது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோட்டிவேட் பண்றதுனால பியர் ரிலேஷன்ஷிப்காக ஒரு எந்துவாகி ரொம்ப அப்படியே பீக்ல போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த செலிபிரிட்டியை பார்க்குற, அதுக்கு தான் இந்த கான்சர்ட் எல்லாம் போவாங்க தெரியுங்களா? அந்த கான்சர்ட்ல எல்லாம் போனா அவங்க வைப் தாங்கவே முடியாது, அவங்க என்ன பண்றாங்கன்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடும். ஏன்னா நமக்கு பிடிச்ச பாட்டு, நமக்கு பிடிச்ச நம்மளோட செலிபிரிட்டிஸ் எல்லாமே அந்த ஸ்டேஜ்ல வரும்போது அந்த மியூசிக், அந்த சவுண்ட், அந்த வைப், எல்லாருமே அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக இந்த மாதிரியான ஒரு சிண்ட்ரோம் கிரியேட் ஆகும். அண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் பர்சனல், அதாவது தனிப்பட்ட நபரா நம்ம அஸ் இண்டிவிஜுவலா ஸ்கிரீன்ல பாக்குற செலிபிரிட்டிஸ் எல்லாத்துமே அவங்க கூட பார்க்கணும், பேசணும், பழகணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில என்ன தெரியுங்களா, ஒரு செலிபிரிட்டியை பார்த்து கூட செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும், இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடணும், ஸ்டோரி கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு ஆசைகளுக்காக உயிரையே இழக்கிற அளவுக்குலாம் நிறைய விபரீதங்களும் நடந்துட்டு இருக்குது. அண்ட் நம்பர் 3 பார்டர் லைன் பேத்தலாஜிக்கல் சிச்சுவேஷன், அதாவது இந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இந்த கட் அவுட்லாம் வச்சு பாலபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இது என்னோட தலைவன் படம் அப்படின்னு சொல்லி பயபக்தியா கடவுளுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஹீரோவுக்கு கொடுப்பாங்க. பாலபிஷேகம் பண்றது பயங்கரமான ஹைட்ல இருக்கும், கொஞ்சம் கூட பயமே இல்லாம மேல ஏறி போய் எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு தவறி கீழே விழுந்து உயிரிழந்த வாலிபர்களோட கதையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதனால பண்றாங்க? அந்த செலிபிரிட்டியை பிடிக்கும்ன்றதுனாலயா, இல்ல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வேணுங்கிறதுனாலயா?
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த தேஜா பையனோட கதைக்கு வரலாம். ஸோ இந்த தேஜா 9 இயர்ஸ் தான் ஆகுது இந்த பையனுக்கு. ஆனா அல்லு அர்ஜுனை பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட்டடா கத்துறான். அவங்க அம்மாவும் அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கூட கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து எல்லாருக்குமே வந்து ரெஸ்கியூ பண்ணாங்களா அப்படின்னா இல்ல. அங்க தேஜாவோட அம்மா ரேவதி இறந்துட்டாங்க ஸ்பாட்லயேவும். ஸோ இந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு செய்தியா எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அந்த பையனுக்கு அம்மாவே இல்ல. இந்த படம் புஷ்பா 2 படம் பார்க்க போன என்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு ஒரு வேதனையா இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பையனுக்கும் ரொம்ப காயங்கள் ஏற்பட்டு உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ரேவதிக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணையும் பையனையும் நான் எப்படி வளர்க்க போறேன், என் பொண்டாட்டி போயிட்டாலேன்னு சொல்லி துக்கத்துல அந்த கணவர் கண்ணீரோட பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையுமே கேட்டு அல்லு அர்ஜுன் எதுவுமே ரிவர்ட் பண்ணல அப்படின்னு கேஸும் ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பொதுவா வந்து ஒரு செலிபிரிட்டி வராங்க, அதுவும் தன்னுடைய தியேட்டருக்கு வராங்க அப்படின்னு சொன்னா அந்த தியேட்டர் ஓனருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. முன்னாடியே பவுன்சர்ஸ் இல்ல ப்ரொடெக்ஷன் சேஃப்டி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கணும். ஆனா ஏன் அது யாருமே கவனிக்கவே இல்லை? ஒண்ணு அசால்ட்டா, இல்ல அந்த தியேட்டர் ஓனருக்கே தெரியாம திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களா, இல்ல கவனக்குறைவா? இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட்டுக்கும் ஏற்பட்டுச்சு. மறக்குமா நெஞ்சம் அப்படின்னு ஒரு கான்சர்ட்டை வந்துட்டு ஆரம்பிக்கும் போது அந்த கான்சர்ட் அப்போ டிக்கெட் வாங்கினவங்களுக்கே உள்ள போகிறதுக்கு இடம் இல்லாம அவ்வளவு கூட்டம் அலமோதுச்சு. இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியை வச்சு ஒரு ஷோ பண்றதுக்கோ இல்ல பப்ளிக் இந்த மாப் சைக்காலஜி தெரிஞ்சுக்காததுனாலதான் அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்ன்ற ஒரு அவேர்னஸோட ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை நம்ம தவிர்க்க முடியும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நிறைய சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அல்லு அர்ஜுன் சர்ப்ரைஸ் கொடுக்க போகல, சாவு கொடுக்க தான் போயிருக்கிறாருன்னு சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பிறந்த குழந்தையில இருந்தே ஈஸியா வேலை முடியணும், சாப்பாடு ஊட்டுறது சாப்பிட வைக்கிறது கூட வந்துட்டு டிவியை பார்த்துட்டு படத்தை பார்த்துக்கிட்டு மொபைலை பார்த்துட்டு தான் வந்துட்டு பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு இதுதான். ஸோ சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து மீடியாவை அதிகமா குழந்தைங்க மைண்ட்ல புகுத்திடுறோம். அதுக்கப்புறம் அவங்க வளரும் போது எனக்கு சினிமா கூட்டிட்டு போங்க, எனக்கு படத்துக்கு கூட்டிட்டு போங்க, அந்த ஸ்டார் மேல கிரேஸ், எனக்கு இந்த ஹீரோனா எனக்கு ஃபேனு, இந்த ஹீரோயினை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கிரேசியா தான் வந்து குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கிறோம். அதனாலயே 9 வயசு பையன் அல்லு அர்ஜுனோட ஃபேன் ஆமா. அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுது வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிருக்கான். அல்லு அர்ஜுனை பார்க்கணும்னு சொல்லி அழுதுகிட்டே கூட்டிட்டு போன பையன் அவங்க அம்மாவை அள்ளிக்கிட்டு தான் வந்திருக்கிறான். இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஓபன் பண்ணா சின்ன குழந்தைங்க தான் ரீல்ஸ்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பின்னாடி வந்து யார் இருக்கா தெரியுமா? பேரண்ட்ஸ் தான். சின்ன வயசுல இருந்து கின்னஸ் அச்சீவ் பண்ணணும், நிறைய சாதிக்கணும், நிறைய சர்டிபிகேட்ஸ் வாங்கணும், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் மோட்டிவேட் பண்ண பேரண்ட்ஸ் இப்போ ரீல்ஸ்ல யூடியூப்ல இந்த மாதிரி மீடியாக்குள்ள போகணும், குழந்தைங்களோட டேலண்ட்ஸை தானே நாங்க மீடியா வழியில நாங்க கொண்டு போறோம் அப்படின்னு குழந்தைங்களை டான்ஸ் ஆட வைக்கிறது, பாட்டு பாட வைக்கிறது, நடிக்க வைக்கிறது. குழந்தைங்க வீட்டுல குழந்தைத்தனமா இருப்பாங்க இல்லையா, அத கூட அவங்களுக்கு தெரியாமயே வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆக்கி அதை ஒரு கண்டென்ட் ஆக்கிடுறாங்க. குழந்தைங்க அடம் பிடிச்சி ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா எது வேணும் எது வேணாம் அப்படின்னு ஒரு பகுத்தறிவோட நம்ம கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இந்த மீடியா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அளவோட இருந்துச்சு அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கா இருக்கும், இல்லைன்னா நம்ம பொழப்பையே ஒரு போக்காக்கிரும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா பை.